காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. எப்படி எழுப்புறதுன்னு தெரியலையே. ராமா ராமா டேய் ராமா உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். பாசிட்டிவ். என்னடா ஓகே, ஃபீல் பண்ணாத. நான் நிறைய நேரத்து ஃபீல் பண்ணிட்டேன். ஒரு குழந்தை வேணுமா, 2 குழந்தை வேணுமா? ஹாப்பியா? கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிச்சுட்டே இருந்தியே. ஒருவேளை நம்ம தள்ளி போட்டது தான் காரணமான்னு கேட்டியேடா ராமா. கிடைக்காதுன்னு நினச்சேன். கிடைக்கும், கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும். நேற்று லைவ் டெஸ்ட் எடுத்தேன். இந்த வீடியோ எப்போ போடுவேன்னு தெரில. இருந்தாலும் அடுத்து அப்பா வாய்த்தீங்க. என்னாச்சு? சந்தோஷமா இருக்கு. அவன் தூக்கத்தில் இருக்கனால என்னால் என்ஜாய் பண்ண முடியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரியாக்ட் பண்ண தெரில அவருக்கு. எனக்கு கனவு மாதிரி இருக்கு. ஓகே, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம். எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கான்றது பார்த்துட்டு ரிவீல் பண்ணுறேன் எல்லாத்துக்குமே. ஓகேவா? ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்கும். அது ஒரு பயமாக இருக்குது. பார்ப்போம், ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி 2 months ஆகிடுச்சு. நல்லா இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுவோம் எல்லாத்துட்டையும். சரியா? சரி, ஓகே. நான் பேசி வீடியோ முடிச்சிடறேன். அப்புறமா ஏதாவது பேசி. இவர் வந்து தூக்கத்துலேருந்து வெளியே வரல. தூங்கு. நான் செம்ம தூக்கத்தில் இருந்தேன். பட் எனக்கு ஒன்றுமே புரியலை. எனக்கு அப்படியே என்னால் சந்தோஷமாகவும் இருக்க முடியல. அதே மாதிரி ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து வளர்ந்து ஹார்ட் பீட் வராமல் போனது ஒரு சமயம் நடந்துச்சு. இந்த டைம் வந்து இந்த வீடியோவுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எப்போ போஸ்ட் ஆகும்னா பேபி நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் போஸ்ட் ஆகும். ஆமாம், ஏன்னா வந்து நாங்கள் செக் பண்ணணும். இன்னும் 2வது மாதம் 3ஆம் மாதம்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் 3ஆம் மாதம் கழித்து தான் உங்களுக்கு வந்து ரிவ்யூவாக கொடுக்க முடியும் எங்களால். அது இந்த வீடியோ அதுக்கப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கேன்லாம் எடுத்து முடிச்சுட்டு நல்லா இருந்துச்சுன்னா
கண்டிப்பாக வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம சேனலில் நம்ம வீடியோ எல்லாரும் எதிர்பார்க்குற வீடியோவே அது மெயின் ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, கொஞ்சம் பொறுமையாகவே சொல்லுங்க, இல்லைன்னா முன்னாடியே சொல்லாதீங்க. அதனால தான் இந்த வட்டம் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி எல்லா ஸ்கேனிங் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் கண்டிப்பாக நாங்கள் வீடியோவே போஸ்ட்டு போடுவோம். அது வரைக்கும் வீடியோ வராலும் அந்த ஆண்டை வந்து முடிவு பண்ணேன்னா ஒரு வழியாக வந்து டேடி ஆகிட்டேன், 2வது டேடி ஆகிட்டேன். சந்தோஷமாக இருக்கேன். பட் வந்து கடவுள் எப்படி கொடுக்குறாருன்னு தெரியல அவர். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்க, எனக்கு வந்து இப்போ வந்து எல்லாமே ஓகேவாக இருக்குது. நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா எப்படி இருக்குது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னா டேட் கரெக்டாக எனக்கு வந்து இப்போ நிறைய டேட் போயிடுச்சு. அதனால் எல்லாமே எனக்கு வந்து பாசிட்டிவாக வரும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 3ஆம் மாதம் கழித்து வந்து எல்லா ஸ்கேனும் எங்கெங்கே போகிறோம் என்னென்ன பண்ணுறோம் எல்லா வீடியோவும் அதுக்கடுத்த ஸ்கேனில் வந்ததுக்கப்புறம் வீடியோ ஒவ்வொன்றா வரும். ஒவ்வொரு வீடியோவை நாங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிறதா பிளானு. ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா வந்து தம்பிக்கு வந்து 5 வயசு ஸ்டார்ட் ஆகி போய்க்கிருக்கு. ஏஜ் தான் வரும். இப்போ பிறக்க போகிற குழந்தை பாப்பா எதாக இருந்தாலும் சரி, நம்பியாக இருந்தாலும் சரி, இன்னொன்று என்ன சொல்லுவார் நண்பாவாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, தம்பிக்கு வந்து கரெக்டான ஏஜில் கரெக்டானதாக இருக்குது அப்படிங்கிறது சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஒரு பக்கத்து ஒரு பயமும் இருக்குது. ஏன்னா அந்த மாதம் ஒன்று போனதுக்கப்புறம் அது நல்லபடியாக வந்து, ஏன்னா போன வருஷம் எங்களுக்கு வந்து ரொம்ப பேட் மூமெண்ட்டாக இருந்துச்சு. இந்த 2026 தானே இது 6 வந்து எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். எல்லா விதத்துலையுமே நல்லா இருக்குது, இந்த விதத்துலையுமே நல்லா இருக்கும்னு நம்புகிறோம். பார்ப்போம் என்ன நடக்க போகுது என்னன்னு தெரில. நாங்கள் அப்கமிங் எல்லாமே ஒன்று ஒன்றா அப்டேட் பண்ணுறோம். ஹாஸ்பிட்டல்லாம் போனதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரே பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோ எப்போ உங்களுக்கு வருது அப்லோட் ஆகுது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் எனக்கு ஃபஸ்ட்டு அபார்ட் ஆனதுலேயே நிறைய பேர் ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக நெக்ஸ்ட் நல்லா இருக்கும் பாருங்கள், ஒரு தடவை இப்படி ஆச்சுன்னா அடுத்த போய் நல்லா ஹெல்த்தியாக பிறப்போம் அப்படின்னு நிறைய பேர் அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. போன அபார்ட் ஆன வீடியோவில் எங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து எனக்கு வீடியோவே போட இன்ட்ரெஸ்டே கிடையாது. எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. வேணாமே வேணாம் வீடியோ நினச்சிருச்சு. எல்லாருமே எதிர்பார்க்க ஏன் இதெல்லாம் போடலன்னு ஒரு கேள்வி வரும். கண்டிப்பாக இது ஒரு மெமரிஸ்க்கா போட்டுக்கலாம்ல அப்படின்னு தோணும். சரி நம்ம ஏன் இதை விட நல்லா இருக்கு நல்லா இல்லை. நாங்கள் இப்போலாம் தம்பிக்கு காட்டுற எல்லாம் வீடியோ சின்ன பிள்ளைகளோட வீடியோலாம் காமிச்சுருப்போம். அவன் அவ்வளோ சந்தோஷப்படுவான். வீடியோலாம் அவனுக்கு இல்லை, அவனுக்கு நாங்கள் அப்போலாம் எடுக்கலை வீடியோ. நேற்று கூட என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானா அந்த கார்டு செக் பண்ணி பார்க்குறாங்கல்ல, அந்த வீடியோ பார்த்து அம்மா இது நீ செக் பண்ணியாமா அப்படின்னு கேட்குறான். ஆனால் அவனுக்காக நாங்கள் எதுவுமே பண்ணல. இந்த வீடியோ வந்து அடுத்து எனக்கு ஒரு பேபி வந்துச்சுன்னா இதெல்லாம் உனக்கு நான் பண்ணினேன் அப்படின்றத காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோலாம் எடுக்கிறோம். இல்லைன்னா இந்த வீடியோ எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்டே எங்களுக்கு சுத்தமாக கிடையாது. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. எல்லா வீடியோவும் அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு சொன்னது எல்லாமே இருக்குது. 1 by 1 வீடியோ நிறையா வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோ இருக்கும். வெயிட் அண்ட் சீ. ஆமாம்.